வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு குட்டி சம்பல் தான் செய்ய போகிறேன். என்ன சம்பல் என்று சொன்னால் டின் ஃபிஷ் சம்பல். இன்றைக்கு மதிய சமையல் வெள்ளை சாதம், பருப்பு கறி, பொரிச்ச கத்தரிக்காய், வெள்ளைக்கறி. அப்போ அதனோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் இந்த டின் ஃபிஷ் சம்பல் நல்ல சுவையாக இருக்கும். சிம்பிளாக ஒரு 2-3 நிமிஷத்தில் செய்திடலாம். நான் தேவையான சம்பளுக்கு தேவையானதெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். டின் ஃபிஷ், வெங்காயம், க்ரீன் ஒனியன், பச்சை மிளகாய், தக்காளி பழம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த சம்பளை செய்வோம். நல்ல சுவையாக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு பருப்பு கறி, கத்தரிக்காய் கறியெல்லாம் மல்லி வச்சுட்டு அதில் இந்த டின் ஃபிஷ் சம்பளையும் வச்சு சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும். எப்படி ஒரு தடவை நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த கறிகளோட நல்ல சுவையாக இருக்கும். நான் இதில் வெள்ளை கலர் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு தக்காளி பழம், அதையும் உள்ளுக்குள்ளே விதையெல்லாம் எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். வெங்காயம், தக்காளி பழம், அதோட டின் ஃபிஷ்ஷையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். நாங்கள் டின் ஃபிஷ்ஷை பொரிச்சு எடுத்துட்டும் சம்பல் செய்யலாம். நல்ல சுவையாக இருக்கும். என்னது பொரிச்சா கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும் தானே, அதனால் நான் பொரிச்சு செய்யாமல் அந்த ஒயிலெல்லாம் வடிச்சிட்டு இப்படி பச்சையாக சம்பல் செய்கிறேன். இதுவும் சுவையாக இருக்கும். அதோட க்ரீன் ஒனியன் ஒரு 2 சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாய் நல்ல காரமான பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் கட்டத்தூள், மிளகுத்தூள். அப்போ மிளகுத்தூள், கட்டத்தூள், இந்த பச்சை மிளகாய் எல்லாம் காரமாக இருக்கும். இந்த காரம் போதும். அதோட 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பிசைய வேணும். அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். பிசைஞ்சிட்டு நான் பாதி லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நாங்கள் பிழிஞ்சு விடுவோம். நல்ல சுவையாக இருக்கும். டின் ஃபிஷ் சம்பல் செய்து முடிஞ்சுது. நாங்கள் இப்போ எண்ணெயில் சம்பல்கள் செய்கிறத விட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றது நல்லது. பாருங்கள், செய்து முடிஞ்சுது. பார்க்கவும் நல்லா இருக்குது. காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.